ஸோ வெல்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்ன, டிசைன் ப்ரொசீஜர் ஆஃப் ரோலிங் கான்டாக்ட் பீரிங்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து என்ன பார்த்துருந்தோம்னா, ரோலிங் கான்டாக்ட் பீரிங்ஸ் அப்படின்னா வந்து என்ன, ஸோ ரோலிங் கான்டாக்ட் பீரிங்ஸோட டைப்ஸு, ஸோ பால் பீரிங்ஸ் அண்ட் தென் வந்து என்ன ரோலர் கான்டாக்ட் பீரிங்ஸ். ஸோ இந்த பால் பீரிங்ஸோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து பார்த்துருந்தோம், ரோலர் பீரிங்ஸோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து என்ன, டிசைன் ப்ரொசீஜர் ஆஃப் ரோலிங் கான்டாக்ட் பீரிங்ஸ். ஸோ அதில் ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து என்னென்னா, ஸோ நமக்கு வந்து ரோலிங் கான்டாக்ட் பேரிங்ஸ்னாலே வந்து ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து பால் பேரிங்ஸ் ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து ரோலர் பேரிங்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கால்குலேஷன் ஆஃப் லைஃப். லைஃப்ன்றது வந்து அந்த பீரிங்கோட லைஃப், அதாவது ரோலிங் எலமெண்ட்ஸோட லைஃப். ஸோ அதான் வந்து எப்படி கொஷினில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, லைஃப் இன் ஹவர்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. கொஷினில் வந்துட்டு லைஃப் இன் ஹவர்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, லைஃப் இன் மில்லியன் ரெவல்யூஷன்ஸில் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகே. ஸோ அதோட ஃபார்முலா வந்துன்னா L=60 N into LH divided by 10⁻6. LH அப்படின்றது வந்துன்னா லைஃப் இன் ஹவர்ஸு, என்னன்றது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு. ஸோ ஸ்பீடு வந்து நம்ம கொஷினில் கொடுத்துருப்பாங்க, லைஃப் இன் ஹவர்ஸ் வந்து நம்ம கொஷினில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து அதை யூஸ் பண்ணி வந்தோம்னா லைஃப் இன் மில்லியன் ரெவல்யூஷன். ஸோ லைஃப் இன் மில்லியன் ரெவல்யூஷன் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். சரியா? ஸோ லைஃப் இன்ட்டு மில்லியன். ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து டேட்டா புக்கில் வந்து இருக்காது. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து நீங்கள் தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ லைஃப் இன், ஸோ இது வந்து என்னன்னா கால்குலேட்டர், இது வந்து என்னென்னா கால்குலேட்டட் லைஃப். ஓகே, கால்குலேட்டட் லைஃப். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, செலெக்ஷன் ஆஃப் பீரிங். ஸோ கொஷினில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, பீரிங்கோட டயாமீட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க, அதாவது ஷாஃப்டோட டயாமீட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? கொஷினில் வந்துட்டு ஷாஃப்டோட டயாமீட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஷாஃப்டோட டயாமீட்டருக்கு வந்தோம்னா நம்ம வந்து பீரிங் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஷாஃப்ட் டயாமீட்டருக்கு நம்ம வந்து பீரிங் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ அது வந்து டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 4.12 4.36 இருக்க நம்ம வந்து எந்த பீரிங் வேணாலும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 4.12 வந்து பார்த்தீங்கன்னா டீப் குரூப் பால் பீரிங்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? டீப் குரூப் பால் பீரிங்ஸ்க்கு வந்து சீரிஸ் 60க்கு வந்து என்ன டயாமீட்டர், வேரியஸ் டயாமீட்டருக்கு வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே டேட்டா புக் பேஜ் நம்பர் 1.43 வந்து பார்த்தீங்கன்னா டீப் குரூப் பால் பீரிங்ஸ்க்கு சீரிஸ் 60க்கு வேரியஸ் டயாமீட்டர்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஸோ இதே மாதிரி வந்துன்னா 4.12 4.36 வரைக்கும் நம்ம வந்து எந்த இது வேணாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து கொஸ்டினில் வந்து நமக்கு டயாமீட்டர் வேல்யூ கொடுக்கல அப்படின்னா நீங்களே ஒரு டயாமீட்டர் வேல்யூ வந்து அசியூம் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 mm 100 mm அந்த மாதிரி இருந்ததுன்னா டயாமீட்டர் வந்து நீங்கள் வந்து அசியூம் பண்ணிக்கலாம். கொஸ்டினில் டயாமீட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த டயாமீட்டருக்கு நம்ம வந்து பீரிங் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து ஆஃப்டர் பீரிங் வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்தோம்னா டைனமிக் சி அப்படின்ற டைனமிக் லோட் கேரிங் கெப்பாசிட்டி அது நம்ம செலக்ட் பண்ணணும். தென் ஸ்டாட்டிக் லோட் கேரிங் கெப்பாசிட்டி, இதுவும் வந்து நம்ம வந்து என்ன, நம்ம அந்த பீரிங்க்கு வந்து பீரிங்கோட டைனமிக் லோட் கேரிங் கெப்பாசிட்டி அதாவது சி அண்ட் தென் ஸ்டாட்டிக் லோட் கேரிங் கெப்பாசிட்டி C0, இது ரெண்டுமே வந்து என்ன நம்ம வந்து நோட் பண்ணணும். இப்போ டேட்டா ஃபார் எக்ஸாம்பிள் பார்ப்போம். டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 4.12 எடுத்திருக்கேன் நான். இது வந்து என்ன சீரிஸ் 60. ஸோ சீரிஸ் 60 அப்படின்றது வந்துன்னா லோ லோட் அப்ளிகேஷன்ஸ்க்கு, சரி, அதாவது லைட் லோட் அப்ளிகேஷன்ஸ் வந்து இது வந்துன்னா டீப் குரூப் பால் பீரிங்ஸ்க்கானது. இதுவே வந்துன்னா சீரிஸ் 62 அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹை லோட் அப்ளிகேஷன்ஸ்க்கு. அதே மாதிரி பின்னாடியும் நமக்கு வந்து சீரிஸ் 63 இருக்குது. அடுத்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சீரிஸ் 64லாம் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் அந்த சீரிஸ் 60 அப்படின்றது வந்துன்னா லோ லோட் அப்ளிகேஷன்ஸ்க்கு, 62 அந்த மேலே இருக்கிறது வந்துன்னா ஹை லோட் அப்ளிகேஷன்ஸ்க்கு. இப்போ நம்ம வந்து டயாமீட்டர் வந்து என்னென்னு கன்சிடர் பண்ணுறோம்னா 50 mm சொல்லி கன்சிடர் பண்ணுறோம். ஸோ டயாமீட்டர் வந்து என்ன 50 mm சொல்லி கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அப்போ அதோட பீரிங் வந்து என்னென்னா பீரிங் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, பீரிங் ஆஃப் பேசிக் டிசைன் நம்பர் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. SKF அப்படின்றது வந்துன்னா ஸ்டாண்டர்ட். சரியா? ஸோ இப்போ 50 mm டயாமீட்டருக்கு வந்து நான் பேஜ் நம்பர் 4.12 வந்து பார்க்குறோம். சீரிஸ் 60க்கு வந்துட்டு டயாமீட்டர் வந்து 50 mmக்கு என்ன இதுனா 6010. ஓகே, அதாவது 6000 அடுத்தங்க வந்தோன்னா 10 கொடுத்துருக்கோம். ஸோ டயாமீட்டர் 50க்கு வந்தோன்னா இந்த பீரிங் வந்து செலக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த இதுக்கு வந்து என்னென்னா வி ஹவ் டு சி தி சியோட வேல்யூ அண்ட் C0 வேல்யூ வந்து நம்ம வந்து பார்க்கணும். அதாவது சி அப்படின்றது வந்துன்னா டைனமிக் லோட் கேரிங் கெப்பாசிட்டி, C0 அப்படின்றது வந்துன்னா ஸ்டாட்டிக் லோட் கேரிங் கெப்பாசிட்டி. ஸோ இந்த 50 mmக்கு 50 mm டயாமீட்டருக்கு வந்தோன்னா சியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1700 kgfல வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து என்னென்னா ஸ்டாட்டிக் இது வந்து C0 வேல்யூ வந்துன்னா 1370 kgfல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேஜிஎஃப்ல வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து என்ன இது வந்து கேஜிஎஃப்ல கொடுத்துருக்காங்கன்னா நியூட்டனுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, நியூட்டன் கன்வெர்ட் பண்ணோம்னா ஸோ 1700 × 10 போட்டோம்னா நமக்கு வந்து 17,000. இது வந்து என்ன
1370 இன்ட்டு 10 போட்டோம்னா நமக்கு 13,700 சரியா. ஸோ சியோட வேல்யூ வந்து 17,000, சி நாட்டோட வேல்யூ வந்து என்னன்னா 13,700 நியூட்டன். இது வந்து நம்ம கேஜிஎஃப்ல கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நம்ம நியூட்டனுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணும். ஸோ எந்த டயாமீட்டர் கொடுத்துருக்காங்களோ அந்த டயாமீட்டருக்கு வந்துன்னா சூட்டபிள் பீரிங் வந்து நம்ம செலக்ட் பண்ணோம். அந்த பீரிங்க்கு வந்து என்னன்னா சி அண்ட் சி நாட்டோட வேல்யூ வந்து நம்ம வந்து நோட் பண்ணணும். ஓகே, ஸோ அதான் இங்கே வந்து பண்ணியிருக்கேன் நான். ஸோ டயாமீட்டரோட வேல்யூ வந்து 50 mm செலக்ட் பண்ணியிருக்கேன். டயாமீட்டரோட வேல்யூ 50 mm செலக்ட் பண்ணியிருக்கேன். அந்த டயாமீட்டருக்கு வந்து என்னென்னா நமக்கு வந்து பீரிங் வந்து செலக்ட் பண்ணணும் சரியா. 50 mm டயாமீட்டருக்கு வந்து பீரிங் வந்து செலக்ட் பண்ணணும். 6010 வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் டயாமீட்டர் வேரி ஆகுது, ஃபார் எக்ஸாம்பிள் 80 mm டயாமீட்டர்னா அதோட பீரிங் வந்து 6016. இதே 100 mm டயாமீட்டர்னா அதோட பீரிங் வந்து 6020. ஸோ அதோட சியோட வேல்யூ அண்ட் சி நாட்டோட வேல்யூ வந்து நம்ம வந்து நோட் பண்ணணும். ஓகே, ஏன்னா இந்த இதெல்லாம் வந்து பின்னாடி வந்து யூஸ் பண்ணும். ஸோ சி அப்படின்றது வந்து டைனமிக் லோட் கேரிங் கெப்பாசிட்டி, அண்ட் தென் சி நாட்டுன்றது வந்து ஸ்டாட்டிக் லோட் கேரிங் கெப்பாசிட்டி. ஸோ சி அப்படின்றது வந்து 1700 கேஜிஎஃப்ல இருக்கு, சி நாட்டுன்றது வந்து 1370 அது வந்து கேஜிஎஃப்ல இருக்கு. ஸோ ரெண்டையும் வந்து கேஜிஎஃப்ல வந்து இருக்கிறத வந்து யூ ஹேவ் டு கன்வெர்ட் இன்டு நியூட்டனுக்கு வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணோம். ஸோ சியோட வேல்யூ வந்து 17,000 நியூட்டன், சி நாட்டோட வேல்யூ வந்து 13,700 நியூட்டன். ஓகே, இது வந்து செகண்ட் ஸ்டெப். ஸோ கொடுத்துருக்க டயாமீட்டருக்கு வந்து பீரிங் வந்து செலக்ட் பண்ணணும். இது வந்து செகண்ட் ஸ்டெப். ஸோ அடுத்த ஸ்டெப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் ஆஃப் ஈக்குவலண்ட் லோடு. ஸோ இந்த நம்ம செலக்ட் பண்ண பீரிங் வந்து என்னன்னா நம்மளோட அப்ளிகேஷனுக்கு வந்து சூட் ஆகுதா அப்படின்றது செக் பண்ணணும். ஸோ அதுக்கோட ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 4.2ல் பேஜ் நம்பர் 4.2ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க ஈக்குவலண்ட் லோடுக்கான ஃபார்முலா வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா P is equal to x into FR plus y into FA into S அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. X அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேடியல் ஃபேக்டர், Y அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா த்ரஸ்ட் ஃபேக்டர், FR அப்படின்றது வந்துன்னா ரேடியல் லோட், FA அப்படின்றது வந்து ஆக்சியல் லோட். ரேடியல் லோட் அப்படின்றது வந்து என்னன்னா ஷாஃப்டோட ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலராக வந்து லோட் ஆக்ட் ஆகுது. FA அப்படின்றது வந்து ஆக்சியல் லோட், ஷாஃப்டோட ஆக்சிஸ்க்கு பேரலாக அந்த லோட் ஆக்ட் ஆகிறதா வந்து ஆக்சியல் லோட் ஆர் த்ரஸ்ட் லோட் அப்படின்றது சொல்கிறோம் சரியா. இந்த S அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஃபேக்டர். ஸோ இந்த ஃபார்முலா இங்கே வந்து எழுதியிருக்கேன். ஸோ ஈக்குவலண்ட் லோட் பேஜ் நம்பர் டேட்டா புக் பேஜ் நம்பர் 4.2 வந்து இருக்கு. ஸோ P is equal to x into FR plus y into FA into S. ஸோ எக்ஸ்ன்றது வந்து ரேடியல் ஃபேக்டர், ஒய்ன்றது த்ரஸ்ட் ஃபேக்டர் ஆர் ஆக்சியல் ஃபேக்டர், FR அப்படின்றது வந்து ரேடியல் லோடு, FA அப்படின்றது வந்து த்ரஸ்ட் லோடு. ரேடியல் லோடு அப்படின்னா இப்போ ஒரு ஷாஃப்ட் இருக்குன்னா ஷாஃப்ட்டுக்கு பெர்பெண்டிகுலராக லோட் ஆக்ட் ஆச்சுன்னா அது வந்து என்ன FR. இதுவே வந்து ஆக்சியலாக அது நமக்கு ஆக்ட் ஆச்சுன்னா அது வந்து ஆக்சியல் லோட் ஆர் த்ரஸ்ட் லோட். ஸோ அது வந்து FA சரியா. ஸோ அடுத்து வந்து எஸ்ன்றது சர்வீஸ் ஃபேக்டர். நம்ம கொஸ்டின் வந்து FRோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க, FAவோட வேல்யூ வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து என்னன்னா ஸோ FRோட வேல்யூ தெரியும், FAவோட வேல்யூ தெரியும். நமக்கு அடுத்து என்ன தெரியணும்னா எஸ்ஸோட வேல்யூவும் எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ வந்து நமக்கு தெரியணும் சரியா. ஸோ இப்போ எஸ்ஸோட வேல்யூ வந்து என்ன அதே பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 4.2 டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 4.2 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க சர்வீஸ் ஃபேக்டர் ஃபார் பீரிங்ஸ் கேரிங் கியர்டு ஷாஃப்ட்ஸ் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துன்னா ரோலிங் மிஷின்ஸ் வித் நோ இம்பாக்ட் எஸ்ஸோட வேல்யூ வந்து 1.1 to 1.5, ரெசிப்ரோகேட்டிங் மிஷின்ஸ்க்கு வந்து 1.3 to 1.9, அண்ட் தென் தேர்ட் வந்துன்னா மிஷின்ஸ் வித் ப்ரொனவுன்ஸ்ட் இம்பாக்ட் ஆர் ஹேமர் மில்ஸ்க்கு வந்து 1.6 to 4. ஸோ இந்த இன்பிட்வீனில் வந்து என்ன நம்ம எந்த வேல்யூ வேணால் 1.1 இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரோட்டரி மிஷின் வித் நோ இம்பாக்ட் அப்படின்னா 1.1 to 1.5 வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதில் வந்து 1.1 to 1.5ல நம்ம வந்து எந்த வேல்யூ வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன ஸோ எஸ்ஸோட வேல்யூன்றது டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 4.2ல வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து எடுத்துக்க வேண்டியதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ நமக்கு வந்து ரேடியல் லோடு கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க, ஆக்சியல் லோடு கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. எஸ்ஸோட வந்து டேட்டா புக் பேஜ் நம்பர் 4.2லேருந்து எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து F1Y. ஸோ இந்த F1Y அப்படின்றது வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறோம்னா பேஜ் நம்பர் டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 4.2 வந்து பாருங்கள். ஸோ டேட்டா புக் பேஜ் நம்பர் 4.4ல வந்து பார்த்தீங்கன்னா 4.4ல வந்து பார்க்கும்போது ஸோ வந்து ஈக்குவலண்ட் பீரிங் லோடு அப்படின்றது கொடுத்துருப்பாங்க சரியா. இங்கே வந்து லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் பீரிங் வந்து கொடுத்துருப்பாங்க, வேரியஸ் டைப் ஆஃப் பீரிங் வந்து கொடுத்துருப்பாங்க. டீப் குரூப் பால் பீரிங், ஆங்குலர் கான்டாக்ட் பால் பீரிங், செல்ஃப் ஃபைனிங் பால் பீரிங். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பால் பீரிங் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து சீரீஸும் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டீப் குரூப் பால் பீரிங்லேருந்து எடுத்துக்கிறேன். நம்ம வந்து செலக்ட் பண்ண சீரீஸ் வந்து என்னன்னா சீரீஸ் 60 சரியா. ஸோ இப்போ சீரீஸ் 60க்கு வந்து என்ன பண்ணணும்னா FA by C0ஓட வேல்யூ வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். FA அப்படின்றது வந்து என்னன்னா ஆக்சியல் லோடு, C0ன்றது வந்து என்னன்னா ஸ்டாட்டிக் லோட் பேரிங் கெப்பாசிட்டி. அதாவது நம்ம இப்போ பேஜ் நம்பர் 4.12ல வந்து
பேஜ் நம்பர் 4.12லேருந்து கொடுத்துருக்க டயாமீட்டருக்கு வந்து என்ன நம்ம சிஎன் சி நாட்டோட வேல்யூ பேஜ் நம்பர் 4.12லேருந்து கொடுத்துருக்க டயாமீட்டருக்கு சிஎன் சி நாட் வேல்யூ வந்து நோட் பண்ணியிருக்கோம். ஸோ எஃப்ஏன்ற வேலை வந்தோம்னா ஆக்சியல் லோட் அது கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெண்டே வந்து டிவைட் பண்ணுறோம். ஆக்சியல் லோட் டிவைட் பை ஸ்டாட்டிக் லோட் பியரிங் கெப்பாசிட்டி நம்ம வந்து டிவைட் பண்ணி அது என்ன வேல்யூ அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய்க்கு வந்தோம்னா நமக்கு வந்து ரெண்டு வேல்யூஸ் இருக்குது. அதாவது ரெண்டு செட் ஆஃப் வேல்யூஸ் வந்து இருக்குது. எக்ஸ் அண்ட் ஒய்க்கு வந்து ரெண்டு செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது. ஸோ அப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், எஃப்ஏ பை எஃப்ஆர் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். எஃப்ஏ அப்படின்றது வந்து ஆக்சியல் லோட், எஃப்ஆர் அப்படின்றது வந்தோம்னா ரேடியல் லோட். ஸோ இங்கே வந்து எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா எஃப்ஏ பை சி நாட் வந்து கண்டுபிடிக்கணும். எஃப்ஏ அப்படின்றது வந்துன்னா த்ரஸ்ட் லோட், எஃப்ஏன்றது த்ரஸ்ட் லோட் ஆர் ஆக்சில் லோடு, சி நாட் அப்படின்றது ஸ்டாட்டிக் லோட் பேரிங் கெப்பாசிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஃப்ஏ பை சி நாட்டோட வேல்யூ வந்தோம்னா 0.1 வந்து வருது. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0.1 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இல்லை. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வேல்யூ வந்து எடுத்துக்கிறோம். 0.1 இல்லை அப்படின்றனால நெக்ஸ்ட் வேல்யூ வந்தோம்னா 0.13 வந்து எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ 0.13க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன ரெண்டு செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது. எக்ஸோட வேல்யூ வந்து 1 இருக்குது, 0 ஒய்யோட வேல்யூ 0 இருக்குது. இன்னொரு செட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 0.56 இருக்குது, ஒய்யோட வேல்யூ வந்து 1.4 வந்து இருக்குது. சரியா? ஸோ இப்போ இந்த ரெண்டு செட்டில் எந்த செட் வேல்யூ வந்து நம்ம வந்து எடுக்கணும் அப்படின்றத நம்ம வந்து டிசைட் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணுறோம்னா எஃப்ஏ பை எஃப்ஆர் வேல்யூ வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ எஃப்ஏ பை எஃப்ஆர் அப்படின்றது வந்துன்னா எஃப்ஏன்றது வந்து ஆக்சில் லோடு, எஃப்ஆர்ன்றது வந்துன்னா ரேடியல் லோடு. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து எஃப்ஏ பை சி நாட்டோட வேல்யூ வந்து 0.13 வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த வேல்யூக்கு வந்துன்னா ஈயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0.31 அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எஃப்ஏ பை எஃப்ஆர் லெஸ் than or equal to 3 ஈயோட வேல்யூ இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ வந்து செலக்ட் பண்ணுவோம். இதுவே எஃப்ஏ பை எக்ஸ்ஆர் எஃப்ஏ பை எஃப்ஆர் வந்துட்டு கிரேட்டர் than or ஈஆர் இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு இந்த வேல்யூ வந்து செலக்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு ஈயோட வேல்யூ இருந்ததுன்னா 0.31. ஸோ 0.31க்கு கீழே வந்து எஃப்ஏ பை எஃப்ஆரோட வேல்யூ 0.31 கீழே இருந்துச்சுன்னா நம்ம வந்து எக்ஸ் வந்து 1 எடுத்துக்கிறோம், ஒய் வந்து என்ன 0ன்னு எடுத்துக்கிறோம். இதுவே வந்து எஃப்ஏ பை எஃப்ஆரோட வேல்யூ வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். அதாவது ரெண்டு லோடையும் வந்து டிவைட் பண்ணுறோம். ரெண்டு லோடு டிவைட் பண்ணும்போது 0.31க்கு வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸோட வேல்யூ வந்து என்ன எடுத்துக்கிறோம், 0.56 எடுத்துக்கிறோம், ஒய்யோட வேல்யூ வந்து 1.4 வந்து எடுத்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா எஃப்ஏ பை சி நாட் வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ அதில் வந்து என்ன எந்த வேல்யூன்றது செலக்ட் பண்ணணும். தென் எஃப்ஏ பை எஃப்ஆர் வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ அந்த வேல்யூ வந்து லெஸ் than or ஈஆர் இருக்கா இல்லை கிரேட்டர் than or ஈஆர் இருக்கா அப்படின்றது வந்து செக் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸ் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து என்ன இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணோன்னா நமக்கு வந்து என்ன பியோட வேல்யூ வந்து நமக்கு வந்து கிடச்சிரும். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ நம்ம வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து கொஞ்சம் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி ஸோ இப்போ அதில் வந்து எல்லாமே தெரியும். ஸோ எக்ஸோட வேல்யூ தெரியும், எஃப்ஆர் வேல்யூ தெரியும், ஒய்யோட வேல்யூ தெரியும், எஃப்ஏயோட வேல்யூ தெரியும், எஸ்ஓட வேல்யூ தெரியும். ஸோ எல்லாமே இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு வந்து என்ன பியோட வேல்யூ வந்து நமக்கு வந்து கிடச்சிரும். ஓகே, ஸோ இது வந்து என்ன தேர்ட் ஸ்டெப்பு. ஸோ அடுத்து வந்து என்னென்னா ஃபோர்த் ஸ்டெப் வந்துன்னா செக் ஃபார் ரெக்கமெண்டட் லைஃப். ஸோ அதுக்கு வந்து என்ன ரெக்கமெண்டட் லைஃப் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ அதோட இது வந்து என்னென்னா ஈக்குவேஷன் வந்துட்டு பேஜ் நம்பர் 4.2ல வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் டேட்டா புக்கில் ஈக்குவேஷன் பேஜ் நம்பர் 4.2ல வந்து பார்த்தீங்கன்னா C is equal to L by L10 divided whole power 1 by K into P அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ எல் அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெக்வயர்ட் லைஃப் ஆஃப் பேரிங்ஸ் இன் மில்லியன் ரெவல்யூஷன்ஸ். L10 அப்படின்றது வந்துன்னா லைஃப் ஆஃப் பேரிங் ஃபார் 90% ஆஃப் சர்வைவல் அட் 1 மில்லியன் ரெவல்யூஷன். ஸோ L10ஓட வேல்யூ வந்து கீழே கொடுத்துருக்காங்க 1 மில்லியன் ரெவல்யூஷன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அப்போ அதாவது L10ஓட வேல்யூ வந்துட்டு என்னன்னா 1. தென் 1 by Kன்றது கொடுத்துருக்காங்க. K அப்படின்றது வந்துன்னா K is equal to 3 for ball bearings, K is equal to 10 by 3 for roller bearings. சரியா? ஸோ Kயோட வேல்யூ இதிலே கொடுத்துட்டாங்க. பேஜ் நம்பர் 4.2லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் வந்து இருக்குது. ஸோ L by L10ன்றது வந்து என்னன்னா 1 மில்லியன் ரெவல்யூஷன், அதோட வேல்யூ வந்து என்ன 1. K வந்து என்ன பால் பேரிங்காக இருந்துச்சுன்னா Kயோட வேல்யூ வந்து 3, ரோலர் பேரிங்காக இருந்துச்சுன்னா Kயோட வேல்யூ வந்து 10 by 3. ஓகே, தென் பின்றது வந்துன்னா ஈக்குவலன்ட் ரூல், அதுக்கு முன்னாடி ஈக்குவேஷன் நம்ம கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி இருந்தால் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து என்னன்னா ரெக்கமெண்டட் லைஃப் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ L10ஓட வேல்யூ வந்து என்ன 1 மில்லியன் ரெவல்யூஷன் 1, அதாவது K is equal to 3 ஃபார் பால் பேரிங், K is equal to 10 by 3 ஃபார் ரோலர் பேரிங். ஸோ இது எல்லாத்தையுமே வந்தோன்னா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணி வந்தோன்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஆக்சுவலி வந்து என்னன்னா நமக்கு வந்துட்டு சியோட வேல்யூ வந்து சியோட வேல்யூ அப்படின்றது வந்து என்னென்னா டைனமிக் லோட் பேரிங் கெப்பாசிட்டி. சரியா? சியோட வேல்யூ அப்படின்றது வந்துன்னா டைனமிக் லோட் பேரிங் கெப்பாசிட்டி. ஸோ இங்கே நம்ம வந்து என்ன கால்குலேட் பண்ணுறோம்னா எல்லோட வேல்யூ தான் நமக்கு வந்து கால்குலேட் பண்ணுறோம்.
ஓகே. இப்போ வந்து என்னன்னா கால்குலேட்டட் எல் அப்படின்றது வந்து கால்குலேட்டட் லைஃப் தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து நம்ம வந்து என்ன கால்குலேட் பண்ணியிருப்போம்னா எக்ஸ்பெக்டட் லைஃப் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணியிருப்போம். சரியா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து எக்ஸ்பெக்டட் லைஃப் அப்படின்றது வந்து அதாவது கொடுத்துருக்க ஹவர்ஸுக்கு கொடுத்துருக்க ஸ்பீடு வந்தோம்னா எக்ஸ்பெக்டட் லைஃப் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணியிருப்போம். இப்போ இந்த ஸ்டெப்பில் வந்து என்ன பண்ணியிருக்கோம், நம்ம செலக்ட் பண்ண பீரிங்க்கு நமக்கு வந்து லைஃப் செலக்ட் பண்ண பீரிங்கோட லைஃப் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணியிருப்போம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து என்ன பண்ணியிருப்போம்னா எக்ஸ்பெக்டட் லைஃப் வந்து பண்ணியிருப்போம். எக்ஸ்பெக்டட் லைஃப் அப்படின்றது வந்துன்னா ஒரு மிஷின் அந்த பீரிங் வந்து எவ்வளோ ஹவர்ஸ் ரன் ஆகணும் அப்படின்றது வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க கொஷினில். ஸோ அது வந்து என்னன்னா ஸோ கொடுத்துருக்க லைஃபுக்கு கொடுத்துருக்க ஸ்பீடு வந்தோம்னா எக்ஸ்பெக்டட் லைஃப் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். இந்த ஃபோர்த் ஸ்டெப்பில் அப்படின்றது வந்து என்னன்னா நமக்கு வந்து அதாவது நம்ம செலக்ட் பண்ண பீரிங்க்கு வந்து என்னன்னா லைஃப் வந்து நம்ம வந்து கால்குலேட் நம்ம செலக்ட் பண்ண பீரிங்க்கு வந்து லைஃப் வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஓகே. ஸோ இந்த கால்குலேட்டட் லைஃப் வந்து என்னன்னா இஃப் கால்குலேட்டட் லைஃப் இஸ் கிரேட்டர் தென் எக்ஸ்பெக்டட் லைஃப். ஸோ வந்து ஸ்டெப் 1ல் வந்து என்னன்னா நமக்கு வந்து எக்ஸ்பெக்டட் லைஃப் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸ்டெப் 4ல் வந்து கால்குலேட்டட் லைஃப் வந்து நமக்கு சி அப்படின்றது வந்து டைனமிக் லோட் பேரிங் கெப்பாசிட்டி. இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுறோம், எல்லோட வேல்யூ வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். சரியா? சியோட வேல்யூ அப்படின்றது வந்துன்னா இந்த பீரிங் வந்து ஸ்டெப் 2ல் வந்துன்னா பீரிங் வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருப்போம். அதில் சியோட வேல்யூ நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருப்போம். சரியா? சியோட வேல்யூ வந்து நம்ம நோட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த சியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்ம வந்து என்ன ரெக்கமெண்டட் லைஃப் வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஆர் கால்குலேட்டட் லைஃப் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். இஃப் கால்குலேட்டட் லைஃப் இஸ் கிரேட்டர் தென் எக்ஸ்பெக்டட் லைஃப், அதாவது எக்ஸ்பெக்டட் லைஃப் வந்து ஸ்டெப் 1ல் நம்ம வந்து கால்குலேட் பண்ணியிருப்போம். கால்குலேட்டட் லைஃப் வந்து ஸ்டெப் 4ல் வந்து கால்குலேட் பண்ணிப்போம். ஸோ கால்குலேட்டட் லைஃப் வந்து என்ன கிரேட்டர் தானாக இருந்துச்சுன்னா தென் டிசைன் இஸ் சேஃப். சரியா? கால்குலேட்டட் லைஃப் வந்துட்டு எக்ஸ்பெக்டட் லைஃபை விட அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து டிசைன் வந்து சேஃப். இன்கேஸ் கால்குலேட்டட் லைஃபை விட எக்ஸ்பெக்டட் லைஃப் கம்மியாக இருந்துச்சுன்னா டிசைன் வந்து நாட் சேஃப். சரியா? ஸோ அப்போ டிசைன் நாட் சேஃப்னா என்ன பண்ணும், அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போகணும். ஸோ அப்போ வந்து நம்ம செலக்ட் பண்ண பீரிங் ஸோ இன்கேஸ் கால்குலேட்டட் லைஃப் வந்துட்டு எக்ஸ்பெக்டட் லைஃபை விட அதிகமாக இருந்துச்சுன்னா டிசைன் வந்து சேஃப். நம்ம செலக்ட் பண்ண பீரிங் வந்து கரெக்டு. ஸோ இதோட நம்ம வந்து சம்மை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, சம்மை வந்து இதோட சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இப்போ இன்கேஸ் நமக்கு வந்து கால்குலேட்டட் லைஃப் வந்து கம்மியாக இருக்குது, எக்ஸ்பெக்டட் லைஃபை விட நமக்கு வந்து கம்மியாக இருக்குது. ஓகே, அதாவது நம்ம மிஷின் ரன் ஆகக்கூடிய அந்த எக்ஸ்பெக்டட் லைஃபோட நமக்கு வந்து என்ன கால்குலேட்டட் லைஃப் கம்மியாக இருக்குது அப்படின்னா டிசைன் வந்து நாட் சேஃபு. அப்போ நம்ம என்ன பண்ணோம், வேறு பேரிங் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணோம். வேறு பேரிங் வந்து நம்ம செலக்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுறோம்னா ஸோ ஸ்டெப் 5 அப்படின்றதுனா ரிவிஷன் ஆஃப் பேரிங். ஸோ வேறு பேரிங் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ திருப்பி அதே ஈக்குவேஷன் தான் டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 4.2 இருந்ததுன்னா C = L/L10 ஹோல் பவர் 1/k × P. ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஸோ ஃபோர்த்து ஸ்டெப்பில் வந்து என்ன பண்ணியிருப்போம்னா எல் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணியிருப்போம். சரியா? அதாவது லைஃப் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணியிருப்போம். பட் இந்த இதில் வந்து என்ன பண்ணுறோம்னா சியோட வேல்யூ வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, அதாவது எக்ஸ்பெக்டட் லைஃபை யூஸ் பண்ணி இந்த எக்ஸ்பெக்டட் லைஃபை நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வேல்யூவை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி தென் நம்ம வந்து என்ன சியோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதாவது C = L/L10 ஹோல் பவர் 1/k × P. ஸோ நம்ம பியோட வேல்யூ தெரியும், கேயோட வேல்யூ தெரியும். L10ன்றது வந்து 1. ஸோ இந்த எல்ன்றது வந்து எக்ஸ்பெக்டட் லைஃப். ஸோ இந்த எக்ஸ்பெக்டட் லைஃப்க்கு நமக்கு வந்து சியோட வேல்யூ என்ன வருது அப்படின்றது வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ சியோட வேல்யூ வந்து இந்த எக்ஸ்பெக்டட் லைஃபுக்கு சியோட வேல்யூ என்ன வருது அப்படின்றது வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ சியோட வேல்யூ வந்தோம்னா கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த சியோட வேல்யூக்கு வந்து என்னன்னா நம்ம வந்து பேரிங் வந்து செலக்ட் பண்ணணும். இந்த சியோட வேல்யூக்கும் டயாமீட்டர் பேஸ் பண்ணியும் நம்ம வந்து என்ன பேரிங் வந்து செலக்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டேட்டா புக்கில் வந்து பேஜ் நம்பர் 4.12 வந்து எடுக்கிறோம். ஸோ 4.12 வந்து பார்க்கும்போது என்னன்னா ஸோ நம்ம செலக்ட் பண்ண சீரீஸ் வந்துன்னா சீரீஸ் 60 வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ டயாமீட்டரோட வேல்யூ வந்து என்னன்னா 50. ஸோ டயாமீட்டரோட வேல்யூ வந்து என்னன்னா நம்ம செலக்ட் பண்ண சீரீஸ் வந்துன்னா 6010. டயாமீட்டரோட வேல்யூ வந்து என்ன 50. அதோட வேல்யூ வந்து என்னன்னா சியோட வேல்யூ வந்து என்னன்னா 1700 kgfல இருக்குது. அதாவது நியூட்டன் கன்வெர்ட் பண்ணும்போது 17,000 நியூட்டன். சரியா? ஸோ இந்த 17,000 நியூட்டனோட நம்ம கால்குலேட் பண்ண சியோட வேல்யூ வந்து இந்த 17,000 நியூட்டனை விட கம்மியாக இருந்துச்சுன்னா இதே பேரிங் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். இல்லை இன்கேஸ் 17,000 விட அதிகமாக இருக்குன்னா ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன அடுத்த சீரீஸ் வந்து போகணும். ஸோ இப்போ அடுத்த சீரீஸில் வந்தோன்னா டயாமீட்டரோட வேல்யூ வந்து பார்க்குறோம். அதாவது நம்ம கால்குலேட் பண்ண சியோட வேல்யூ வந்துட்டு நம்ம சீரீஸில் பார்க்குறோம், டயாமீட்டரில் பார்க்குறோம். ஸோ அதில் வந்து என்னென்னா சியோட வேல்யூ வந்து இதை விட கம்மியாக இருக்குது அப்படின்னா வந்தோன்னா அந்த சீரீஸே நம்ம வந்து ரிட்டைன் பண்ணிக்கிறோம். இன்கேஸ் நமக்கு வந்து 17,000 விட அதிகமாக வருது அப்படின்னா இருந்தோன்னா அடுத்த சீரீஸ் போகும். அடுத்த சீரீஸில் போகும்போது என்னன்னா டயாமீட்டரோட வேல்யூ வந்து
50 mm பார்க்குறோம். ஸோ 50 mm வந்தோம்னா சீரிஸ் வந்து என்ன பண்ணால் 6210. ஓகே, ஸோ அதாவது 60, இது வந்து சீரிஸ் 62ல வந்து 10. அந்த சீரீஸில் வந்து பார்க்கணும், சியோட வேல்யூ பார்க்கும்போதுன்னா 2750 kgf, அதாவது 27,500. ஓகே, 27,500 நியூட்டன். ஸோ அப்போ வந்துன்னா இந்த வேல்யூ கீழே இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த சீரீஸில் இந்த பேரிங் வந்து செலக்ட் பண்ணுறோம். ஓகே, இந்த சீரீஸில் இந்த பேரிங் வந்து செலக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது வந்து என்ன, இன்கேஸ் இந்த வேல்யூ விடையும் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஸோ அடுத்த சீரீஸ் வந்து போகிறோம். அதாவது 2750 kgf விட நமக்கு வந்து வேல்யூ அதிகமாக இருக்குன்னா, நம்ம கால்குலேட் பண்ண சியோட வேல்யூ அதிகமாக இருக்குன்னா நமக்கு வந்து அடுத்த சீரீஸில் போகிறோம். அடுத்த சீரீஸ்லையும் அதே மாதிரி டயாமீட்டர் பார்க்கணும். ஸோ சியோட வேல்யூ வந்து லெஸ் தானா இருக்கா அப்படின்றது வந்து செக் பண்ணுறோம். நம்ம கால்குலேட் பண்ணியிருக்க சியோட வேல்யூ வந்துட்டு நம்ம இந்த வேல்யூவோட கம்மியாக இருக்கா அப்படின்றது வந்து இந்த கொடுத்துருக்க டயாமீட்டருக்கு இந்த வேல்யூவோட கம்மியாக இருக்கா அப்படின்றது வந்து செக் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதான் தான்னா ஸோ டிசைன் ப்ரொசீஜர் ஆஃப் ரோலிங் கான்டாக்ட் பேரிங்ஸ். ஸோ இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சு, கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்தோம்னா நீங்கள் வந்து மெயில் பண்ணலாம். ஸோ இதோட நோட்ஸ் வந்தோம்னா வாட்ஸ்அப் சேனலில் வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்தோம்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் வந்து போட்டிருக்கு, அண்ட் தென் கமெண்ட்ஸ்லேயே வந்து போட்டிருக்கு. ஸோ நீங்கள் அதுலேருந்து வந்தோம்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.